ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் பீன்ஸ் போட்டு வெள்ளை குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் சோம்பு, பட்டை, கிராம்பு, பல்லாரி ஒன்று வெட்டி போட்டு இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். அந்த கலர் மாறினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், 1/2 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போனோடனே தக்காளி ஒன்று, இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி லைட்டாக வதங்கின உடனே தான் இது பண்ணணும். மஞ்சத்தூள், உப்பு, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கடலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, முந்திரி, பொட்டுக்கடலை இது எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி கலந்து ஊற்றிக்கிடணும். காய்கறி வெந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாம் இந்த பச்சை மிளகா நீங்கள் காரணத்துக்கு தக்க போட்டுக்காங்க. இது காரம்னா பச்சை மிளகா மட்டும்தான். இது கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம், விட்டுறணும். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு சப்பாத்தி எடுத்து வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சூப்பராக இருக்கும்.